Hey, thanks to MA students. Welcome back to my video. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா this is like a advanced video of the last video. So, computer science studentsக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருப்போம். லாஸ்ட் இயர் போட்ட சேம் ஸ்டூடெண்ட் தான் இந்த வீடியோக்கும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் பண்ண போகிறதில்ல, அவங்க தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்க எம்இ சேர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் நவு ஷீ இஸ் த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஸோ இப்போ அவங்களோட கருத்து அபவுட் எந்த கோர்ஸ் எந்த ஸ்பெஷலைசேஷன் சேரலாம், அங்கே எதுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க 1 இயராக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அவங்க நிறைய சீனியர்ஸ்ட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டால் நம்மளுக்கு கரெக்டான ஐடியல் கேண்டிடேட் டு ஆஸ்க் அவங்களா தான் இருக்குன்னு சொல்லிட்டா அவங்க கிட்டேயே நம்ம கோர்ஸோட ஸ்கோப்பு, எங்கே பிளேஸ்மெண்ட் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டு, எதுக்கு சேரலாம், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் கேட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் வாட்ஸ் வீடியோ டில் த எண்ட். அண்ட் நான் இதுல எடிட்டிங் எதுவும் பண்ணலை. பட் நீங்கள் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்இ பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் போன வருஷம் பண்ண வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்க, இதையும் பாருங்க. ஓகேவா? ஸோ ஓவர் டு ஸ்வேதா. இப்போ சிஎஸ்சியில் வந்து சிஇஜியில் பார்த்தோன்னா 4 கோர்ஸ் இப்போ ப்ரைமரியாக இருக்கும். ஒன்று வந்து நார்மல் பிஇசிஎஸ்சி பண்ண மாதிரியே எம்இசிஎஸ்சி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பிக் டேட்டா, அப்புறம் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆப்ரேஷனல் ரிசர்ச் இருக்கும். இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த பிளெயின் சிஎஸ்சி இருக்குல்ல, அது வந்துட்டு உனக்கு அப்படியே ஒரு பிஇசிஎஸ்சியில் நீ என்னென்னலாம் படிச்சியோ அதோட ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீ வந்து பிஇயில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர் டிசைன் இதெல்லாம் படிச்சிருப்பேல. ஸோ அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், ஸோ இதோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் அப்படியே வரும். மோஸ்ட்லி சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நீ என்னென்ன படிச்சோ அதோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் வரும். ஓகே, எக்ஸ்ட்ராவாக பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து இந்த மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஒரு 1-2 சப்ஜெக்ட், சாஃப்ட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரிலாம் வரும். இதில் வந்துட்டு உன்னோட செகண்ட் அண்ட் தேர்ட் செம்மில் வந்து எந்த இது எடுத்தாலும் இதில் வந்துட்டு யூல் ஹேவ் டு டேக் அன் எலெக்டிவ். தேர்ட் செம் வந்து ஃபுல்லுமே எலெக்டிவ் தான். செகண்ட் செம்மில் வந்து 2 எலெக்டிவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எலெக்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்துட்டு வைஸாக சூஸ் பண்ணணும். இப்போ நீ எம்இசிஎஸ்சி எடுத்தானா கூட எலெக்டிவ் சூஸ் பண்ணுறது வந்து இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்கிற டாபிக்ஸ் அண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுற டாபிக்ஸ் அந்த மாதிரி எடுத்து நீ கிளாஸோடு கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா மெஜாரிட்டி தானே எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீ அந்த மாதிரி எடுத்தனா நல்லது. ஓகே, ராதர் தேன் சீயிங் வாட் இஸ் ஈஸி, கொஞ்சம் வந்து என்ன ஈஸி அண்ட் எதுக்கு ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி பார்த்து எடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஐ வுட் சே எம்இசிஎஸ்சி கொடுக்கலான்னு. பிகாஸ் இப்போ 2 ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட்க்கு, இன்னொன்று வந்து ரிசர்ச் அண்ட் டீச்சிங் சைடு போகிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் சைடில் வந்துட்டு பார்த்தோன்னா தான் எம்இசிஎஸ்சி ப்ரிஃபர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீ எம்இசிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் பிக் டேட்டா ஒரு ஓஆர் எடுத்தனா பிளேஸ்மெண்ட் அப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து உட்கார விடுறதில்ல. சிஎஸ்சியை தான் வந்து எல்லாத்துக்கும் உட்கார விடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஜஸ்ட் டெல்லிங் இட் இஸ் பெட்டர் டு ப்ரிஃபர் இது. ஓகேவா? பெட்டர் டு ப்ரிஃபர் சிஎஸ்சி. ஏன்னா உனக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் வரும். அண்ட் ஆல்சோ இப்போ நீ வந்து உனக்கு பிக் டேட்டா பிடிச்சிருக்கு இல்லை வந்து ஓஆர் பிடிச்சிருக்குனா கூட நீ வந்து அந்த எலெக்டிவ்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் எலெக்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபுல் இதுவும் இருக்கும். பட் ஸ்டில் அண்ட் இது வந்து சிலபஸ் வந்து பார்த்தோன்னா 3 கோர்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரில் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 1-2 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த பிக் டேட்டாக்கும் ஓஆருக்கும் வந்து ரொம்ப அவங்களோட இது ஸ்பெசிஃபைடாக இருக்கும். கோர்ஸ் படி பார்த்தோன்னா எல்லா 3 கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். பட் இந்த பிளேஸ்மெண்ட் போகிறவங்க வந்து ஐ வுட் சே ப்ரிஃபர் சிஎஸ்சிக்கு அப்புறமா யூ கேன் ப்ரிஃபர் பிக் டேட்டா. இப்போ நீங்கள் பிக் டேட்டா எடுத்திங்கன்னா அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து உங்களை உட்கார விடாமல் அனலிட்டிக்ஸ் கம்பெனிக்கே உட்காருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓஆருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து உட்கார விடுறதே இல்லை, அந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால ஐ வுட் சே சிஎஸ்சி, தென் பிக் டேட்டா, தென் ஓஆர். ஓகே, அண்ட் இஃப் யூ கோயிங் ஃபார் ரிசர்ச் பிஹெச்டி ஒரு டீச்சிங் லைனில் போகிறீங்கன்னா பிஹெச்டி இஸ் பிகமிங் கம்பல்சரி பை 2023. ஸோ அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டீச்சிங் லைனில் போகிறீங்க அந்த மாதிரி இருந்தது, இல்லை வந்து ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அந்த ஒரு இது மட்டும் பார்த்தா போகணும். இதில் தான் பண்ணணும், இதில் பண்ணால் நல்ல ஸ்கோப்பு அந்த மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இது மிஷின் லேர்னிங் ஒரு இதில் பண்ணணும், டேட்டா சயின்ஸில் தான் பண்ணணும் அப்படின்னா யூ கோ ஃபார் பிக் டேட்டா, சிஎஸ்சி வித் பிக் டேட்டா. ஏன்னா அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பிக் டேட்டா அண்ட் மெஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய படிப்போம்ல. ஸோ அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்க்கணும்.
ஸோ ரிசர்ச் ஒரு டீச்சிங் இதில் போகிறவங்க வந்து உங்களுக்கு சிலபஸை மட்டும் பாருங்கள். சிலபஸில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த சிலபஸ் வந்து யூ கேன் ஃபைண்ட் இட் இன் csc.annaunif.edu ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஐசி டிபார்ட்மெண்ட் கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா 2019 ரெகுலேஷன் இருக்கும்ல. ஸோ அதில் யூ கேன் சி எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சிலபஸும். ஓகே, ஸோ இதில் வந்து 1-2 சப்ஜெக்ட்ஸ் மாறும். ஸோ இப்போ ரிசர்ச் போகிறவங்க வந்து யூ ஷுட் ப்ரிஃபர் ஒன்லி நீங்கள் வந்து சிலபஸ் என்ன இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த சிலபஸில் இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். அண்ட் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் ஒரு இந்த டீச்சிங் லைனில் போகிறவங்க வந்து ஒன் சஜஷன் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு செகண்ட் செமஸ்டர் இருக்கும்போதே கொஞ்சம் வந்து கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல். ஓகே, தேர்ட் செம்மில் வந்து மினி ப்ராஜெக்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செம்மில் கம்பல்சரி ப்ராஜெக்ட் பண்ணோம். 2 ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே மினி ப்ராஜெக்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஈவன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட அந்த டைம்லேயே வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். பட் வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி பேப்பர்னால், இப்போ நம்ம காலேஜில் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த IEEE டிரான்சாக்ஷன், ஸ்ப்ரிங்கர், எல்சிவர் இந்த மாதிரி ஜேர்னல் பேப்பர்ஸ் தான் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து படிங்க. ஏன்னா இந்த பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இதுக்கே வந்து அந்த ஒரு இதுக்கு இப்போ எப்படி நம்ம டெய்லி ஒரு நியூஸ் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இதுக்கு டியூன் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் ஆஃப் டியூனிங் இருக்கும்போது தேர்ட் செம் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பிஹெச்டி வரும்போது யூல் நம்ம வந்து இதில் தான் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, யூல் ஈவன் ஃபிக்ஸட். நான்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணேன். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஆரம்பிச்சிக்கலான்றது ஒரு சஜஷன். ஓகே, அப்படி இல்லைனா கூட நீங்கள் தேர்ட் செம்மில் ஆரம்பிச்சனா கூட ஓகே தான். பட் 1 and 2ல் பெருசாக 2ல் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர் அந்த கேப்லேயே வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு நல்ல இது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிஇக்கு பண்ண மாதிரி தான் உங்களோட ஆப்டி அண்ட் கோடிங் ஸ்கில்ஸை வந்துட்டு செகண்ட் செமஸ்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறது பெட்டர். பட் செகண்ட் செம் வந்து மோஸ்ட்லி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே செகண்ட் செம் ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈவன் அதுக்கு செகண்ட் செம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செம்க்கு நடுவில் இருக்கிற கேப்லேயோ அந்த மாதிரி டைம்லேருந்தே வந்து பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வந்துட்டு வெப்சைட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணி விடுறேன். ஸோ ஆப்டி அண்ட் கோடிங் இது அந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக அண்ட் வந்து நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கோடிங் அந்த மாதிரிலாம் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது வந்துட்டு பெட்டர் இது. அண்ட் ரிசர்ச் போகிறவங்க வந்துட்டு ஆஸ் ஐ செட் நீங்கள் வந்து அந்த செகண்ட் செம் அந்த டைம்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ரீடிங் மோர் அண்ட் மோர் பேப்பர்ஸ். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சைடு எப்படி இருக்குது, கோடிங் வந்து எனக்கு கோடிங் வராது அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம். கோடிங் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நெட்டில் இருக்கும் எல்லாமே. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி லைன் ஆஃப் கோட் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அது என்ன லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்றது தான். அண்ட் நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட்டு யாரோ சொல்கிறது நம்ம எடுத்தோம் இதுதான் அப்படின்னு இல்லாமல் நம்ம நிறைய படிக்க ஓகே இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லாருமே கொஞ்சம் ஏர்லியாக வந்து படிக்க ஆரம்பித்தா நல்லது தான். பட் இஃப் யூர் பிஸி வித் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து தேர்ட் செம் அந்த மாதிரி டைம்லேயே வந்து ஆரம்பிச்சிக்கலாம். செகண்ட் செம் முடிஞ்சோம் அந்த கேப்பில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிக்கலாம். மற்றபடி வேறு என்ன, அண்ட் ஆல்சோ எம்ஐடி இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். சிஇஜி மாதிரி தான் எம்ஐடிலையும் வந்து சிஎஸ்சி நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் டீச்சிங் சைட் போகிறீங்க, ரிசர்ச் சைட் போகிறீங்கன்னா வந்து பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்கள். இல்லைனாலும் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண இது பண்ணுங்கள். அவ்வளோதான். கோர்ஸோட ஸ்கோப்பை வந்து சிஎஸ்சிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லா ஐடி கம்பெனிஸும் வரும். நிறைய போத் சர்வீஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் வரும். சர்வீஸ் பேஸில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமாவும் ப்ராடக்ட் பேஸில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிற வரைக்கும் உட்காரலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எய்ம் பண்ணும்போதே ப்ராடக்ட் பேஸில் ஆகணுன்ற மாதிரி இது பண்ணுங்கள். பேக்கேஜ்லாம் வந்து நல்ல பேக்கேஜில் தான் வருதுங்க. அண்ட் எம்ஐடி போகிறது வந்து இப்போ இஃப் யூஆர் கோயிங் ஃபார் டீச்சிங் ஒரு ரிசர்ச் சைடில் போகிறவங்க வந்து ஐ கெஸ் யூ கேன் ப்ரிஃபர் எம்ஐடி. அது ஒரு பர்சனல் சஜஷன் தான். பிகாஸ் எம்ஐடியில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பேப்பர் பப்ளிகேஷன் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட்
கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இதில் இருக்கிறனால யூ கேன் ஈவன் கோ ஃபார் இட். சிஜிலையும் வந்து சிஜிலையும் இருக்குது, பட் கொஞ்சம் ஒரு படி வந்து அங்கே பெட்டர்ன்ற மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஈவன் செகண்ட் செம்லேயே கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. எல்லா சப்ஜெக்ட்க்கும் மினி ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி டியூன் ஆகலாம். பட் இஃப் இட் இஸ் அ ப்ரெஷர்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட லைன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி பேப்பர்ஸ்லாம் படித்தா கூட ஓகே தான். அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து கோர் வந்து சிஎஸ்க்கு கோர் ஐடி தானே. ஸோ வந்து ஐடி நிறைய கம்பெனிஸ் வரும். உங்களோட ப்ரிப்பரேஷன் தான் மேட்டர். ஸோ ஆஸ் ஐ செட் ப்ரிப்பரேஷன் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் செகண்ட் செமஸ்டர் இட் செல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரிசர்ச்சில் போகிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் ரிசர்ச்சாக இல்லை வந்து அந்த கேட்டகிரியில் கொஞ்சம் பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசர்ச் போகிறதா இல்லை ஐடி போகிறதான்னு தெரியாமல் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அண்ட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு எனக்கு தெரியல, லைக் எனக்கு பிக் டேட்டா தான் பிடிக்குமா இல்லை ஓஆர் தான் பிடிக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வெறும் சிஎஸ்சி மட்டும் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் அ வைடர் ஸ்கோப். அப்போ வந்து நீங்கள் ஓகே எனக்கு இதில் தான்ன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்தேன். எனக்கு என்னன்னு தெரியல அந்த மாதிரி இருந்தனால நான் இப்படி கொடுத்தேன். அப்புறம் ஓகே இதில் தான் போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தோடனே அதில் போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வில் கெட் அ ஸ்டைஃபண்ட் ஆஃப் 12,400 per month. அது தெரியும்ல ஆல்ரெடி ஆஸ் பர் ஏஐசிடி தான். அண்ட் டான்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஸ்டைஃபண்ட் இன் சிஇஜி எம்ஐடிலாம். கேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டைஃபண்ட் வாங்குறதுக்கு மந்த்லி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஜி லேப் ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப்க்கு கீழே நீங்கள் வந்து அவங்க அலோகேட் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு லேப் நீங்கள் கூட இருக்க மாதிரி அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவா. நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் ஐ செட் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா. ஸோ அவங்க வந்து மெயினாக ஸ்டார்ட் ரீடிங் பேப்பர்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ரிசர்ச் சைட்னா எம்இ முடிக்கிற டைமில் வந்து எந்த காலேஜில் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணணுன்றதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது காலேஜ் அப்படின்னா அந்த காலேஜுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த மாதிரி காலேஜ் டு காலேஜ் டிஃபர் ஆகும். ஏயூவில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஃபாலோட் பை ஒரு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்துட்டு யூஜிசி நெட் முடிச்சிருந்தீங்கன்னா ஜேஆர்எஃப் எடுத்துப்பாங்க. அண்ட் இஃப் யூ ஹவ் கிளியர்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதுனா அதுக்கும் வந்துட்டு அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஜிசி மூலமாக போனீங்கன்னா யூல் கெட் சம் 30,000 அந்த மாதிரி ஏதோ ஸ்டைஃபண்ட் நினைக்கிறேன். ரிசர்ச்க்கு சொல்கிறேன், இது பிஹெச்டிக்கு, நாட் ஃபார் எம்இ. அண்ட் இது இன்கேஸ் நீங்கள் அந்த காலேஜ் எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தருவாங்க. பட் தெர் ஆர் வேரியஸ் ஸ்கீம்ஸ், நிறைய வேறு இது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சிஜிபிஏலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சிஜிபிஏ ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து சிஜிபிஏ மூலமாக கூட சம் ஸ்காலர்ஷிப்ஸ் வரத்துக்கு வந்து சம் ஸ்டைஃபண்ட் அந்த மாதிரி வரத்துக்குலாம் சான்சஸ் இருக்குது. எங்கேனாலுமே ஸ்டைஃபண்ட் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக வேலை ஏதாவது உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ரெண்டும் மேனேஜ் பண்ணோம், அந்த மைண்ட் செட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய வேலை இருக்காது, பட் ஓரளவு வேலை குட்டி குட்டி வேலையெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஈவன் பிளேஸ்மெண்ட் போகிறவங்க ஆல்சோ நீங்கள் வந்து சிஜிபிஏ வந்து ஒரு 8+ மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிக்கும் வந்து உட்கார விட்டுருவாங்க. ஸோ 8+ மெயின்டைன் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா 7+க்கும் விடுவாங்க. பட் ஸ்டில் 8+ இருந்ததுன்னா ஒரு டீசன்ட். அண்ட் ரிசர்ச் சைட் போகிறவங்க வந்து if you're having a very good CGPA அது ரிலேட்டடாக இல்லாட்டி வந்து யூனிவர்சிட்டி டாப்பர் அந்த மாதிரி இதுக்கெலாம் கூட சம் இதில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வரும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு முடிஞ்சால் அந்த சைட்லேயும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டஃப்னஸ் ஆஃப் த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, படிக்கலாம், ஓரளவு படிக்கணும் அந்த மாதிரி தான். அண்ட் இங்கே ஏயூவில் வந்து நம்ம 50% இன்டர்னல்ஸ்க்கு லைக் 50 marks ஃபார் இன்டர்னல்ஸ் அண்ட் 50 marks ஃபார் என் செமஸ்டர். யூஜியில் வந்து நமக்கு 80-20 இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே கிடையாது. அதனால் இன்டர்னல்ஸ்லேயும் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்னல்ஸ் குறைஞ்சே நிறைய பேர் கரியர்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இன்டர்னல்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் என் செமஸ்டர் போகும்போது நம்ம இப்போ இன்டர்னல்ஸ் எனக்கு 45 இருந்ததுன்னா நான் 5 மார்க் வாங்கினா பாஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு போகலாம். ஸோ அதனால் இன்டர்னல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
என் செமஸ்டர் ஒன்றும் பெரிய இது இல்லை, ஓரளவு டீசெண்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஓபி அடிக்க முடியாது. கொஞ்சம் வந்து படிச்சுன்னு வந்தேன்னா டீசென்ட் சிஜிபியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அந்த மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்கும், பண்ணலாம். ரொம்ப ஓபி அடிக்க முடியாது, அவ்வளோதான். ஒரு ஜாலியாக படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த கோர்ஸுமே ரொம்ப டஃப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை, படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். போத் எல்லா இந்த 3 சிஎஸ்சி வித் பிக் டேட்டா அண்ட் வித் ஓஆர் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான். சிலபஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அந்த இது பார்த்துக்கோங்க, ஓகேவா? அந்த நான் வெப்சைட்ஸ் வெப்சைட் சொன்னால, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் சிலபஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும். அண்ட் நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து என்ஐடிஸ் ஐஐடிஸ் அந்த மாதிரி போகிறலாம், அதுக்கு வந்து இந்த கேட் நெட்டு இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஆனால் ஒரு இனிஷியல் க்ரைட்டீரியன் மாதிரி தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும், மோஸ்ட்லி எல்லா பிஹெச்டி இதுக்கும் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிஹெச்டி போகிறீங்கன்னா கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் ரிலேட்டடாகவும் படிக்கணும், ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவும் படிக்கணும். அது தவிர இந்த இன்டர்வியூஸ்க்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் யூஜிசி நெட் ஒரு கேட்டுக்குன்னா அதோட சிலபஸ் வந்து நம்மளோட அந்த பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யூஜிசி நெட் வந்து பார்ட் 1க்கு வந்து ஒரு சிலபஸ் அண்ட் பார்ட் 2 நம்மளோட கோர் வரும். அண்ட் கேட்டும் யூஜிசி நெட்டும் கொஞ்சம் சிலபஸ் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். நெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும், அவ்வளோதான். ஸோ அந்த சைடும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிளேஸ்மெண்ட் உட்காரல, நான் வந்து ஃபுல்லாக பிஹெச்டி தான் போகிறேன்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நிறையவே டைம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு தெரியல, கொஞ்சம் வந்து இந்த நான் பிளேஸ்மெண்ட் போகலாமா இல்லை வந்து ரிசர்ச் போகலாமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். ஒன்றும் இல்லை, பிளேஸ்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃபர் வாங்கி வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ரிசர்ச் சைடில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பிளேஸ்மெண்ட்க்கு ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் பண்ணி இதுவாக இருந்தோன்னா ஃபஸ்ட்டே ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் சைடு அந்த மாதிரி போயிடலாம். இப்போ 3rd செமஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்தே ஆல்மோஸ்ட் 2nd செமஸ்டர் எண்ட்லேருந்தே வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த 2nd செமஸ்டர் எண்டுனா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 3rd செமஸ்டர் ஸ்டார்டிங்குள்ளே ப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னா 3rd செமஸ்டரில் வந்து ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும். அண்ட் அதை தவிர இந்த நெட் அந்த மாதிரி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று வந்து ரிசர்ச் சைட் போகிறவங்க கொஞ்சம் மேக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறையா மேக்ஸ் வந்து யூஸ் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இப்போ எம்எல் அந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப வந்து மேக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து அட்வான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும் எல்லாருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்ச்க்கெலாம் நிறைய யூஸ் ஆகும் தான். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பப்போ வர இதை வந்து சைடில் படிச்சுக்கலாம். பட் ஸ்டில் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ எப்படியும் வந்து சிஎஸ்னால் நிறைய மேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வரும். எஸ்பெஷலி வந்து இந்த சைடில் போகிறவங்க பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஸ்டார்டிங்லேருந்தே.